உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு தமிழன்பன். இவருடைய இயற்பெயர் வந்து ஜெகதீசன். ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிறது வந்து 1000 அரங்கம் கண்ட கவியரங்க கவிஞர் என அழைக்கப்படுவர் ஈரோடு தமிழன்பன். நல்லா கொஞ்சங்க, 1000 அரங்கம் கண்ட கவியரங்க கவிஞர் யாருன்னா நம்ம ஈரோடு தமிழன்பன். இவர் தான் அவர். சரிங்களா? அதே நேரத்தில் தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் கேட்பாங்க. புத்தகத்தில் தமிழோவியம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. தமிழோவியம் அதிலே தெரியும், தமிழோடைய சிறப்பை பற்றி சொல்கிறது, தமிழ் என்னங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. சரிங்களா? பாரதிதாசன் பெருமையாக சொல்லுவார்ல அந்த மாதிரி. ஸோ மரபு கவிதை புதுக்கவிதை திறனாய்வு படைப்பதில் வல்லவர். நல்லா கொஞ்சங்க, மரபு கவிதை புதுக்கவிதை திறனாய்வு படைப்பதில் வல்லவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த லைன் அப்படியே கேட்பாங்க. அதில் மேத்தா அவர்கள் வருவாங்க, சிசு செல்லப்பா அவர்கள் வருவாங்க. ஸோ மரபு கவிதை புதுக்கவிதை திறனாய்வு படைப்பதில் வல்லவர் வருவாங்கன்னா ஆப்ஷனில் வருவாங்க. ஆன்சரு ஈரோடு தமிழன்பன் தான். சரிங்களா? எஸ். ஸோ மரபு கவிதை புதுக்கவிதை திறனாய்வு படைப்பதில் வல்லவர்னு கேட்டால் ஈரோடு தமிழன்பன் தான் சரியான ஆன்சரு. ஆப்ஷனில் அவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா அந்த திறனாய்வு படைப்பதில் வல்லவர் அப்படிங்கிற வார்த்தை ஈரோடு தமிழன்பன் அவர்கள் மட்டும்தான் வந்திருக்கு. தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் அவர் தான். புதுக்கவிதை சிறுகவிதை முதலான பல வடிவங்களில் படைப்புகள் வெளியிட்டிருக்கார். இது எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீசன். இவருக்கு வேறு பெயர்களுக்கு விடிவெள்ளி அப்படின்னு இவர் அழைக்கிறாரு. புனைப்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பணியாற்றியதில் இவர் ஈரோடு தமிழன்பன் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரில் இருக்கார். நல்லா கவனிச்சுங்க, இவர் ஈரோட்டில் பணியாற்றி இருக்கிறதுனால இவருக்கு ஈரோடு தமிழன்பன் என்று பெயர் வந்தது, மறந்துடாதீங்க. சரிங்களா? எஸ். இவர் பிறந்ததானா சென்னிமலை, கோவை சென்னிமலையில் தான் பிறந்திருக்காரு. ஈரோடு தமிழன்பன்கிறதுனால ஈரோட்டில் பிறந்திருக்காருன்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அம்மா அப்பா பேர் நடராஜன் வள்ளியம்மாள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. வாழ்ந்த காலம் 1940. அரசு தொலைக்காட்சியில் தமிழ் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கார். அரசு தொலைக்காட்சியில் தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் வணக்கம் இன்று நடந்து வந்தது என்ன செய்திகள் சொல்லுவாங்களே, செய்திகள் வாசிப்பாளர்கள். இவர் புது புது வடிவங்களில் கவிதைகள் வச்சிருக்கார். ஃபர்ஸ்ட் ஹைக்கூ கவிதை தெரியுமா? ஃபஸ்ட்டு 2 லைன் படித்தா ஒரு பொருள் தரும், கடைசி ஸ்டேட்மெண்ட்டை படித்தா அதுக்கு வேறு ஒரு மீனிங் தரும். கடைசி ஸ்டேட்மெண்ட்டை படித்தா தான் நம்மளுக்கு தெரியும், ஓ இதைத்தான் சொல்கிறாங்களே. அதாவது எடுத்துக்காட்டுக்கு நிறையா கவிதைகள் ஹைக்கூ கவிதைகள் சொல்லலாம். இப்போ நான் சொல்கிறேன், ஆசிரியர் சொல்கிறார், ஆசிரியர் கூறுகிறார், எழுதுகிறார், ஆசிரியர் எழுதுகிறார், அனைவரும் இந்திய பொருட்களை வாங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று கூறுகிறார். கீழே கையெழுத்திட்டார் ஹீரோ பேனாவில் அப்படின்னு ஒரு கோடு போடுறோம். ஆசிரியர் என்ன சொல்கிறாராம், இந்திய பொருட்களே வாங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்னு சொல்கிறாராம். இல்லை கவிஞர், ஆசிரியர் கவிஞர், இந்திய பொருட்களையே இந்தியர்கள் வாங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்திடுகிறார் ஹீரோ பேனாவில். ஹீரோ பேனா இந்திய ப்ராடக்டே கிடையாது. அப்போ வெளிநாட்டு ப்ராடக்டில் ஒரு சைன் பண்ணி இந்திய பொருளை வாங்கணும்னு சொல்கிறாராம். அதாவது 3 லைனாக இருந்தாலும் 2 லைனாக இருந்தாலும் அந்த 2 லைனாக படிக்கும்போது வேற ஒரு மீனிங், 3ஆம் லைன் பார்க்கணும். அதாவது உன்னை விட்டு நான் சென்றடைகிறேன், உன்னை நொடி பொழுதும் நான் சந்திக்க போவதில்லை. என்னன்னு பார்த்தா யாரோ திட்டுற மாதிரி இருக்கும். கீழே வேதனைகள் கலந்த கனவுகள், அந்த கனவு விட்டு போகுதான். சரிங்களா? புரியுதா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேங்க. சரி, ஹைக்கூ. அடுத்து சென்ட்ரியோ. சத்தியமாக சென்ட்ரியூனா என்னன்னு எனக்கு தெரியாது, இருக்கு சொல்லிட்டு சென்ட்ரியோ. உடனே இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கேட்கக்கூடாது. சென்ட்ரியோ. அடுத்து லிமரை கூ. ஸோ நீங்கள் என்ன கேட்கணும்னா, தமிழோவியம் ஈரோடு தமிழன்பன், தமிழோவியம் ஈரோடு தமிழன்பன் இப்படி தான் சொல்லணும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. ஏன்னா இப்படி சொன்னால் தான் தமிழோவியம் ஈரோடு தமிழன்பன் தெரியும். இவர் சொன்னாலே அடுத்த 3 விஷயம் சொல்லிடணும். ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரை கூ, இந்த 3 வார்த்தையை சொல்லி புது கவிதைகள் வடிப்பதில் வல்லவர் யாருன்னு கேட்டு வச்சுருவாங்க. ஸோ ஹைக்கூ, சென்ட்ரியு, லிமரை கூ என்ற புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளவர் இவர் தான். சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. நல்லா கொஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிசு செல்லப்பா அவர்களுக்கு வந்து சுதந்திர தாகம், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா அவர்கள் வணக்கம் வள்ளுவ, ஏன்னா இவர் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கிறாரு ஈரோடு தமிழன்பன். வணக்கம் அப்படிங்கிறதுனால வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்கு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது 2004 கிடச்சிருக்கு. 2001, 2006, இது 2004. சரிங்களா? வருஷம் ரொம்ப முக்கியமில்ல, புத்தகத்தில் கொடுத்துருந்தா வருஷம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 2004 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா வணக்கம் வள்ளுவருக்கு, மறந்துடாதீங்க. 2001 சுதந்திர தாகம், 2004 வணக்கம் வள்ளுவ, 2006 அடுத்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. சரிங்களா? புத்தகத்தில் இருக்கிற சாகித்ய அகாடமி விருது மூலம் படிங்க, அது படித்தாலே அதுலேருந்து கேள்வி வந்துடும். சரிங்களா? உடனே சாகித்ய அகாடமி ஒரு லிஸ்ட் எடுத்து படிக்கிறேன்னு சொல்லி டைம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, முதல்ல புக்கில் இருக்கிறத படிச்சிருங்க.
ஸோ தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல்கள் தமிழன்பன் கவிதைகள் மறந்துடாதீங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்றது வேற, இது அரசு தமிழன் அரசு தமிழக அரசின் மூலமாக கவிதைகள் பெற்றது, பரிசு பெற்றதுன்னா தமிழன்பன் கவிதைகள் மூலமாக. கீழே கேட்பாங்க தமிழக அரசால் பரிசு பெற்றது, அதாவது ஈரோடு தமிழன்பன் எந்த படைப்பிற்காக தமிழக அரசால் பரிசு பெற்றதுன்னா டக்குன்னு வந்து தமிழோவியம் வணக்கம் வள்ளுவ தமிழன்பன் கவிதைகள் முடிஞ்சு போச்சு. சரிங்களா, மறந்துடாதீங்க. மொழிபெயர்ப்பு, இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் போன்ற பல்வேறு மொழிகள் மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்புங்கிற கான்செப்ட் இப்போ தாங்க வருது, இப்போ நம்ம பார்த்த யாருக்குமே வரலை. சரிங்களா, ஸோ இவரது கவிதைகள் இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் போன்றதில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. இவர் எழுதின நூல்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஷார்ட்கட் சொல்கிறேன். தமிழோவியம் கவிதைகள், இவர் கவிதையில் இந்த தமிழோவியம் கவிதையில் ஒரு முன்னுரை கொடுத்துருக்காரு, ரொம்ப ரொம்ப அழகானது. என்னென்னா இந்த வார்த்தை கேட்டிருக்காங்க, ஒரு பூவின் மலர்ச்சிக்கும் ஒரு பூவோட மலர்ச்சிக்கும் ஒரு குழந்தையின் புன்னகைக்கும் அதை புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. அதுக்கு ஒரு டிக்ஷனரி வேணாங்க. ஒரு பூவோட மலர்ச்சியும் ஒரு குழந்தையோட சிரிப்பையும் கேட்குறதுக்கு எது தேவையில்ல, அகராதி வேண்டாம், டிக்ஷனரி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, தமிழகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் எப்போதும் சொன்னாப்புல அதான் தமிழை பற்றி சிறப்பு. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே. அடுத்து, அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்தவை சொல்வை இலக்கணங்கள். நிகரில்லா காப்பிய பூவனங்கள், உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வனங்கள். புரியுதுங்களா, ஊர்வலங்கள். திரும்ப அது வருது, ஓகே. ஏனி விருட்டென்று கேட்டு வரும், ஏனி விருட்டென கேட்டு வரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மாடிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டும் போதுமே ஓதினட. திருக்குறள் மட்டும் போதுங்கிறார். எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தாயெனவே, சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. திரும்ப அது படிக்கணும். என்னது, காலம் பிறக்கும் முன். அது விரலை மடக்கியவன் இசை இல்லை, நல்லா கொஞ்சங்க, விரலை மடக்கியவன் இசை இல்லை, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. விரலை மடக்கியவன் இசை இல்லை, எழில் வீணையில் என்று சொல்வதில்லை. விரலை மடக்கியவன் இசையில்லை, எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். குறைகளை சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ தமிழுடைய சிறப்புகள். சரிங்களா, சரி. இப்போ உலக தாய்மொழி நாள் அப்படின்னா பிப்ரவரி 21. சரிங்களா, பிப்ரவரி 21 மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே, மறக்க மாட்டீங்க. ஏன்னா உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. சரி, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாள் இலங்கை, சிங்கப்பூர். இந்த வார்த்தை இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நமக்கு தெரியும், இருந்தாலும் கொடுத்துருக்குறாங்க, டெல் பண்ணிக்கலாம். இந்த சைடு இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். இனிமையும் நீரும் தமிழ். ஸோ இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும். தமிழனல் ஆகும் சொன்னது பிங்கள நிகண்டு. அதே போல யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழியில் போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னது பாரதியார். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம ஷார்ட்கட்டுக்கு போக போகிறோம். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நிலா அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்ட மாதிரி இங்கே ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. 1001 படம் பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக வந்தது. எம்ஜிஆர் 1001 இல்லை, அதுக்கப்புறம் வந்துச்சு இல்லையா, செல்வராகவன் அவர் டைரக்டர் பண்ண படம். சரிங்களா, அதில் வந்து என்ன, சோழர்கள் காலத்தில் வந்து பயணிப்பாங்க. சோழர்கள் கால இடம் சந்திக்கிறதுனால நிறைய விஷயங்களை தாண்டி போவாங்க. பாம்பு வரும், அப்புறம் வந்து வெயில் மாதிரி வரும். அது மாதிரி இவங்க ஒரு தீவுக்கு ஒருத்தங்க போகிறாங்க, தீவுக்கு. சரிங்களா, யாருன்னு நான் சொல்கிறேன். சரதன் ஈரோட்டில் இருக்கிறவங்க. ஏன் ஈரோடு அங்கே இழுத்தேன்னா, ஈரோடு தமிழன் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்கா. ஈரோட்டில் இருக்கிற ஒரு குரூப்பு நாங்கள் ஒரு தீவுக்கு போய் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அந்த தீவில் போய் என்ன ஹிண்ட்டு அப்படின்னா, அங்கே ஒரு பூவோட அங்கே ஒரு பூவை மலர்ச்சியை உங்களால் பார்க்க முடியும். அதாவது நம்மளால் பூவோட மலர்ச்சியை பார்க்க முடியுமா? பார்க்கலாம் முடியாது. அது வளர்றதெல்லாம் பார்க்க முடியாது. வேணால் ஸ்லோ மோஷனில் வீடியோவில் வேணால் பார்க்கலாம் எப்படி மலருதுன்னு. உங்களால் நேருக்கு நேராக பார்க்க முடியும். அது பூக்கும்போது குழந்தையோட சவுண்டும் கேட்கும். இதெல்லாம் இதோட கிண்ட்டு. ஸோ அதுக்காக ஒரு குரூப் போகுது, ஈரோட்டிலேருந்து போகுது. ஸோ ஈரோடில் இருந்து தோணி வழியாக அவங்க போகிறாங்க.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த தீவுக்கு தான் போயிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு சில ஹிண்ட் இருக்குது. அந்த தீவுகள் கரையேறும். அந்த தீவுகள் கரையேறும் அந்த நேரத்தில் எப்படின்னா, நிலா வரும் நேரமாகும். நிலா வரும் நேரம்னா இரவு நேரமாகும். அந்த இரவு நேரத்தில் தான் சூரிய பிறையே வரும். உங்களால் சூரிய பிறையை பார்க்க முடியும். என்னடா சொல்கிறீங்க அப்படின்னா, நிலா வரும் நேரம்னா நைட் ஆயிரும். சூரிய பிறை வரதுனால ஒரு வெயில் மாதிரி நடக்கும். அந்த வெயில் உண்மையான வெயில் கிடையாது, ஊமை வெயில் வரும். புரியுதுங்களா? வெயில் வரும். இந்த விஷயமெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு சிலிர்ப்பு வரும். அந்த சமயம் நீங்கள் பூவோட மலர்ச்சியை பார்ப்பீங்க, ஒரு குழந்தையோட சிரிப்பை கேட்பீங்க. நீங்கள் வெற்றிகரமாக பார்த்துட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேர்வாக ஊர்வலம் பண்ணுவாங்க. கடைசியில் நீங்கள் வணக்கம் வள்ளுவன் வணங்குவீங்க. கான்செப்ட் புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை சொல்லியாச்சு. ஈரோட்டில் பிறங்க ஒரு கும்பல் ஒரு தீவுக்கு போகிறாங்க. தீவுக்குள்ளே போகும்போது என்னென்ன நடக்கும்னு கேட்குறாங்க. அதாவது அந்த தீவில் போகிறவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு பூவோட மலர்ச்சி பார்க்கும்போது ஒரு குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேட்கணும். இதுக்காக அந்த தீவுக்கு போகிறாங்க. தோணியில் தான் போகிறாங்க. தோணியில் போய் அங்கே போய் இறங்கின உடனே தீவுகள் கரையேறும். தீவுகள் கரையேறும் போது சூரிய பிறை நகரும். சூரிய பிறை நிலா வந்த நேரத்தில் சூரிய பிறை நகரும். அதனால் ஊமையாக ஒரு வெயில் அடிக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது உடல் சிலுக்கும் போது அந்த பூவோட மலர்ச்சியும் இதுவும் பார்ப்பாங்க. திரும்பி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஊர்வலம் வைப்பாங்க. வணக்கம் வள்ளுவ முடிஞ்சு போச்சு. திரும்பி வந்து தேர்வலம் வணக்கம் வள்ளுவ முடிஞ்சு போச்சு. இது ஈரோடு தமிழன்பர் அவர்கள் உருவாக்கப்பட்ட கவிதைகள் முடிஞ்சு போச்சு. நூல்கள் படைப்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். ஸோ இதன் அடிப்படையில் இன்றைக்கான 3 வீடியோ போட்டாச்சு. 3 வீடியோ ஒவ்வொரு நபராகவே பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு புரியும். அப்போ ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஒரு நபர் பார்த்தாலே கிளியராக புரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நான் கதையும் சொல்லிக்கிட்டு வரேன். ஸோ ஒவ்வொரு கதையுமே உங்களுக்கு ஒரு நபருக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படைப்பு மறக்காது. இவருக்கு தோணி கதை, தீவு கதை சொல்லியாச்சு. அவருக்கு வீடு கட்டுற கதை சொல்லியாச்சு, மணல் வீடு கட்டுற கதை. இந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு கதையை ஃபாலோ பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக உங்களால் இந்த படைப்பு இவருக்கு தான் சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். அதே நேரத்தில் சாகித்ய அகாடமி விருது வர 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 அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்க வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.